Welcome to ASCII Education channel. இந்த வீடியோல நம்ம variables and Python பத்தி பார்க்க போறோம். So first line பாத்தீங்கன்னா there is no explicit variable declaration in Python. So இதுதான் வந்து Pythonோட simplicity. நம்ம வந்து variables எப்ப வேணா எங்க வேணா டிக்ளேர் பண்ணிக்கலாம். அது explicitா வந்து டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. So எப்ப நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா it is created the moment the you first assign a value to it. அதாவது நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ண immediate அந்த செகண்ட்ல ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. And we can never use a variable without assigning a value to it beforehand. அதாவது ஒரு வேரியபிளை சும்மா எக்ஸ் ஒய் அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்க முடியாது. ஏதாவது ஒரு வேல்யூ போட்டு அசைன் பண்ணாதான் அது கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண முடியும். So Python variable is a reserved memory location to store values that gives data to the computer for processing. So அதுதான் இந்த Python variableோட definition. And இங்க ஒரு example பார்க்கலாம். x equal to 5, x equal to 50, y equal to Python, print x, print 5. இது ரெண்டுமே வந்து Pythonோட print statements. இது ரெண்டும் வந்து Pythonோட variable declaration statements. So இந்த x equal to 50 அந்த statement execute ஆகும்போது என்ன ஆகும்னா மெமரியில ஒரு இடத்துல 50ன்ற வேல்யூ வந்து அசைன் ஆயிடும், ஸ்டோர் ஆயிட்டு அதுக்கு வந்து xன்ற வேரியபிள் நேம் வந்து அசைன் ஆயிருக்கும். ஸோ எக்ஸ் வந்து இட் ரெஃபர்ஸ் டு த வேல்யூ 50 இன் மெமரி. அடுத்தது y equal to Python அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது மெமரி லொகேஷன்ல பைத்தன்ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிட்டு தட் வில் பி ரெஃபர்ட் பை த வேரியபிள் நேம் y. And print x, print y அப்படின்ற Python print statements எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த x and yல என்ன வேல்யூஸ் கரண்டா ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த ரெண்டு வேல்யூஸ் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்தது variables need not be declared with any particular type. ஸோ இதுதான் வந்து பைத்தன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அது என்ன டேட்டா டைப் ஸ்டோர் பண்ண போகுது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். பட் இங்கே வந்து அந்த மாதிரி தேவை இருக்காது. ஸோ ஒரு வேரியபிள் வேணும்னா நம்ம சும்மா ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு அந்த இனிஷியல் வேல்யூ கொடுத்து நம்ம அசைன் பண்ணாலே போதும். ஸோ இந்த வேல்யூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் x equal to 40னா இது வந்து இன்டீஜர் டைப்பை இப்போ கரண்ட்டாக ஸ்டோர் பண்ணது அப்படின்றது. ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது மெமரியில் 40ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கு எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து வேரியபிள் நேம் வந்து பைண்ட் ஆகிருக்கும். அண்ட் யூ கேன் ஈவன் சேஞ்ச் டைப் ஆஃப்டர் தே ஹேவ் பீன் செட். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணாதனால அட் எனி டைம் வி கேன் சேஞ்ச் த டைப் ஆஃப் டேட்டா தட் வி ஸ்டோர் இன் அ வேரியபிள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த செகண்ட் லைன்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு சயின்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன ஆகும்னா இன்னொரு லொக்கேஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு சயின்ஸ்ன்றது ஸ்டோர் ஆகும். அதாவது ஒரு லொக்கேஷனில் சயின்ஸ் அப்படின்றது ஸ்டோர் ஆகிட்டு எக்ஸ் வந்து வில் ரெஃபர் டு சயின்ஸ் இயர் ஆஃப்டர். அது வந்து 40ன்ற வேல்யூவே வந்து ரெஃபர் பண்ணாது. அது இம்மீடியட்டாக வந்து அதோட பைண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த நியூ டேட்டாவுக்கு போயிடும். ஸோ இப்போ நான் பிரிண்ட் எக்ஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணால் அதோட கரண்ட் வேல்யூ என்னவோ அது கரண்ட்டாக எந்த லொக்கேஷன் என்ன வேல்யூவை ரெஃபர் பண்ணதோ அதுதான் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ன்றது தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணோம்னா நம்ம வேல்யூஸ் இந்த மாதிரி மாற்றி கொடுக்கும்போது டைப் மிஸ் மேட்ச் அப்படின்றது நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் காட்டும். பட் இந்த பைத்தன் பொறுத்த வரைக்கும் அட் எனி டைம் வி கேன் சேஞ்ச் த டைப் ஆஃப் டேட்டா வி ஸ்டோர் இன் அ வேரியபிள். So this process of binding a variable name with an object is called mapping, and equal to sign is used for binding process. So equal to sign இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஆப்ஜெக்ட் வேல்யூ இருக்குல்ல இது வந்து இந்த வேரியபிள் நேமோட பைண்ட் ஆயிடும். இந்த ப்ராசஸ் தான் we call it as mapping. இந்த because of this mapping process only இந்த டேட்டா டைப் சேஞ்ச் பண்றது எல்லாமே வந்து it is possible in Python. And every value in Python has a data type. நம்ம டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா கூட பைத்தன்ல வேல்யூஸ்க்கு டேட்டா டைப் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி நம்ம லேட்டர் படிக்கலாம். பட் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். சம் ஆஃப் த டேட்டா டைப்ஸ் இன் பைத்தன் ஆர் நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், பூலியன், லிஸ்ட், டப்பிள், செட்ஸ், டிக்ஷனரி எக்ஸெட்ரா. அடுத்து நம்ம வேரியபிள் நேம்ஸ் பற்றி பார்க்கலாம். வேரியபிள் நேம் கேன் ஹாவ் அ ஷார்ட் நேம் ஆர் இட் கேன் ஹாவ் அ டிஸ்கிரிப்டிவ் நேம். இப்போ ஷார்ட் நேம் பார்த்தீங்கன்னா XYZ அப்படின்னு நம்ம நேம் பண்ணும்போது நமக்கு அதில் என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்ற எந்த க்ளூவுமே இருக்காது. பட் டிஸ்கிரிப்டிவ் நேம் யூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏஜ், நேம், டோட்டல் அமௌண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த என்ன மாதிரி டேட்டா வந்து அந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணது அப்படின்றது நமக்கு ஈஸியாக டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட் கேன் ஹாவ் அ டிஸ்கிரிப்டிவ் நேம் ஆர் அ ஷார்ட் நேம்.
அடுத்து நம்ம rules for Python variables பார்க்கலாம். The first rule பார்த்தீங்கன்னா it must start with the letter or the underscore character. So any English letters இருக்கலாம். So capital letters or small letters இருக்கலாம் and underscore character தான் வந்து யூஸ் பண்ணணும். வேற எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது வேரியபிள் நேம் cannot start with a number. ஸோ நம்பர்ஸ் வந்து ஆக்சுவலாக வேரியபிள் நேம்ஸில் யூஸ் பண்ணலாம், பட் இட் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் த நம்பர், அவ்வளோதான். அண்ட் வேரியபிள் நேம் கேன் only contain alphanumeric characters. Alphanumeric characters na both alphabets and numbers and underscore symbol. So both capital letters to small letters and digits from 0 to 9 and underscore symbol. These are the only characters accepted in variable names. அப்புறம் variable names are case sensitive. இது ரொம்ப முக்கியம். ஸோ 2-3 variable names மேபி நம்ம படிக்கிறதுக்கு சேமாக இருக்கும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், மூணுமே பார்த்தீங்கன்னா ஏஜ் தான் இருக்குது. பட் ஆல் தீஸ் 3 ஆர் டிஃப்ரெண்ட் வேரியபிள் நேம்ஸ் பிகாஸ் ஒன்றுத்தில் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது, ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் ஏ. இன்னொரு தேர்டு இது பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஆர் இன் கேபிட்டல் லெட்டர். ஸோ ஆல் 3 ஆர் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியபிள் நேம்ஸ், பட் ஆனால் நம்ம நேம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து சேமாக இருக்குது. ஸோ த வேரியபிள்ஸ் ஆர் மை நேம் ஈக்குவல் டு ஆலன். பட் இதில் வந்து என்னென்ன வந்து ப்ராப்பர் எக்ஸாம்பிள்ஸ், சிலதுலாம் வந்து ராங் எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மை நேம் ஈக்குவல் டு ஆலன். ஸோ இது வந்து இட்ஸ் அ ப்ராப்பர் எக்ஸாம்பிள். இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ கேபிட்டல் எம். செகண்டில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் underscore symbol which is also accepted. And thirdல பார்த்தீங்கன்னா equal to my name இருக்கு. 2 வந்து it's a starting character, so that is not accepted. Digits are accepted but starting letter இருக்கக்கூடாது, so that's a wrong example. And அடுத்தது பார்த்தீங்கன்னா it has underscore symbol both in as a starting letter and in the middle, so which is accepted. And அடுத்தது பார்த்தீங்கன்னா my name which is accepted. And அடுத்தது everything is in caps, that's also accepted. And next example பார்த்தீங்கன்னா my hyphen name, hyphen special character is not accepted, so that's a wrong one. And அடுத்த எக்ஸாம்பிள் வந்து my name to which is correct, இங்கே digit இருந்தாலும் that's a last, so that is accepted. அடுத்தது பார்த்தீங்கன்னா my space name இருக்கு, that's a blank space which is not accepted, so that's a wrong example. அடுத்து நம்ம assigning values to multiple variables பற்றி பார்க்கலாம். ஸோ பைத்தனில் it is possible to assign values to multiple variables in one line. ஸோ ஒரே லைனில் நம்ம 3 to 4 வேரியபிள்ஸ்க்கு நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ண முடியும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். x, y, z. ஸோ இது எல்லாமே வந்து வேரியபிள் நேம்ஸ். இது எல்லாத்தையும் கமா வச்சு செப்பரேட் பண்ணிட்டு and this x, y, z is equal to அதோட வேல்யூஸையும் நம்ம வந்து கம்மா வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ஆகும்னா அதே ஆர்டரில் இந்த வேரியபிள் நேம்ஸ் எந்த ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் வேல்யூஸ் வந்து அந்தந்த வேரியபிள் நேம்ஸ்க்கு அசைன் ஆகிடும். ஸோ இனிஷியலாக எக்ஸ்க்கு வந்து ஆரஞ்சுன்றது அசைன் ஆகிருக்கு, அடுத்தது y வேரியபிளுக்கு வந்து 500 அசைன் ஆகிருக்கு, அண்ட் z வந்து 13.14. ஸோ இந்த வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதே ஆர்டரில் தான் பிரிண்ட் ஆகும். Python there is something called namespace. Namespaces are containers for mapping names of variables to objects. So இந்த namespaceல தான் வந்து இந்த variable namesக்கும் அதுக்கான வேல்யூஸும் வந்து மேப் ஆயிருக்கும். இந்த கண்டெய்னர்ஸ்ல தான் இந்த பைண்டிங் ப்ராசஸ் நடந்து அந்த மேப்பிங் வந்து நடந்திருக்கும். ஸோ நம்ம எப்பெல்லாம் வந்து ஒரு வேரியபிளை ரெஃபர் பண்ணுறோமோ, ஸோ ஒய்ன்னு ரெஃபர் பண்ணும்போது அது எந்த வேல்யூவோட பைண்ட் ஆயிருக்கோ அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். We can also assign the same value to multiple variables in one line. So this is also possible in Python. Same value நம்ம different variablesக்கு ஒரே லைன்ல அசைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ x equal to y equal to z equal to apple. ஸோ இது மூணுமே வந்து வேரியபிள் நேம்ஸ் x, y and z. இது மூணுத்துக்கும் வந்து ஒரே வேல்யூ தான் வந்து அசைன் பண்ணியிருக்கோம் ஆப்பிள். ஸோ இது இந்த மாதிரி நம்ம அசைன் பண்ணும்போது நேம் ஸ்பேஸில் என்ன ஆகும்னா அந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் அந்த கொடுத்துருக்க வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிட்டு அது கூட 3 வேரியபிள்ஸ் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அந்த அத்தனை வேரியபிள்ஸுமே வந்து பைண்ட் ஆகிடும் மேப்பிங் ப்ராசஸ் நடந்து. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வேரியபிளுமே அந்த தேர் பைண்டட் டு த சேம் ஆப்ஜெக்ட். இங்கே அந்த ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அந்த வேல்யூ ஆப்பிள், அவ்வளோதான். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் கூட அது பைண்ட் ஆயிருக்கோ அதுக்கான வேல்யூஸை வந்து அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை ஆஸ்க் எஜுகேஷன் சேனல்.
தேங்க்யூ.